ஒவ்வொரு தேர்தலையும் திமுக ஒரு முழக்கத்தை, ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குவாங்க. இதில் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு என்டிஏவை ஏன் பிரதானப்படுத்துறாங்க? அதில் என்ன கணக்கு இருக்கு? இதில் நீங்கள் நேற்றைய அந்த பொதுக்கூட்டம், அந்த பெரிய மாநாடு அப்படிங்கிறது, தென்மண்டல மாநாடு அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் ரொம்ப முக்கியமான மாநாடு. ஏனென்றால் நேற்றைய உதயநிதியோட உரை ரொம்ப அந்த உரைங்கிற ஒரு தன்மைக்குள்ள நேற்று முழுமையாக நின்றது. இதே போல திருநெல்வேலியில் சில 10 ஆண்டுக்கு முன்னால் நடந்த ஒரு இளைஞரணி மாநாட்டில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய உரையுமே விஞ்சினத்து உதயநிதி அவர்களுடைய உரை நின்றதுன்னு சொல்லலாம். அப்போ அந்த உரை திமுக மாதிரியான ஒரு பேர் இயக்கம் அவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்கன்னா நிறைய லீடை நமக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அதனால தான் அவங்க எல்லாருமே அவங்க யாரை எப்படி விழிக்கிறாங்கன்றதுல ஆரம்பிச்சு அப்படி வரும். நேற்று அவங்க ரொம்ப தெளிவா ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. திமுகன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. திமுக அணி இந்தியா அது எதுவுமே இல்லை. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. ஆனா நீங்க இப்போ சொன்ன மாதிரி இந்தியாங்கிற பேரே நேற்று அந்த இதுல இல்ல, மதச்சார்பற்ற அணின்னு ஒண்ணு நம்ம அது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. ஆனா இந்த என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுங்கிறதுல இப்ப என்னெல்லாம் நடக்குப்பானுங்க, இதுக்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. சரி, அதற்கு பிறகு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. பிப்ரவரி மாதம் முழுக்க பேச்சாளர்களை வச்சு தொகுதி முழுக்க பண்றாங்க. அதே நேரம் மகளிர் அணியை வச்சு அவங்க வீடு வீடா பிரச்சாரம் அப்படிங்கிறத மார்ச் 8 வரைக்கும் முன்னெடுக்கிறாங்க. அப்ப என்னன்னா களத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்ப இந்த புள்ளி ஆனா நான் மாற்று புள்ளியில் பாக்குறப்ப, இப்ப ஸ்டாலின் அவங்க தொடங்கி விஜய் அவங்க தொடங்கி ஏன் பாஜகவை ஒரு பெருங்கட்சி இருக்கு, இது வரைக்கும் களம்ன்றது அதிமுகவை தானே சொல்லணும், அதிமுகவை எதுக்குறோம், ஏன் என்டிஏன்னு சொல்றது பாஜகன்னு சொல்றது என்ன காரணம்? ஐயா, தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சி திமுக, எதிர்கட்சி அஇஅதிமுக. ஆமா, அப்போ நீங்க அஇஅதிமுக எதிர்கட்சிங்கிற இடத்துல அதுக்கு கொடுத்தீங்கன்னா அதனுடைய கேள்விகளுக்கு என்ன முக்கியத்துவம் வரும், அது எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. மத்தியில ஆளுகிற கட்சி பாஜக, அதற்கு எதிராக தமிழ்நாடு அப்படிங்கும்போது நீங்க இந்த கோட்டை எப்படி மாத்துறீங்க? ரொம்ப தெளிவா தான் பண்றாங்க. எவ்வளவு தெளிவுங்க, நீங்க மத்தியில அவங்க ஆள்றாங்க, நாங்க மாநிலத்தில் இருக்கோம். இதுல இன்னொன்னு கவனிங்க, திமுகவை விமர்சிக்கிறவர்கள் அதனுடைய அரசியலை விமர்சிக்கிறாங்க. ஆனால் திமுக பாஜகவினுடைய அரசியலையும் விமர்சிக்குது, நிர்வாகத்தையும் விமர்சிக்குது. நீங்க இந்த ரெண்டையுமே அவங்க சம அளவுல விமர்சிக்கிறாங்க பாருங்க. சோ இதுல ரொம்ப ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி ஒரு பிரச்சாரத்துக்கு போறப்ப இன்னொரு ஆளுங்கட்சி எல்லாம் எதிர்க்கிறாங்க, எதிர்கட்சியோட இல்ல. இப்ப விஜய் அவர்கள் இருக்காங்க. இப்ப பாருங்க, இதுல இன்னொரு தகவல் இருக்கு. இவங்க 5 வருஷம் தான் ஆளுங்கட்சி, அவங்க 12 வருஷம் ஆளுங்கட்சி. நீங்க இந்த 12 வருஷம் எங்களுக்கு என்னெல்லாம் சொல்லலன்னு இவங்க சொல்லலாம். அப்ப என்னன்னா திமுகவும் தாவேகாவும் ஒரு புள்ளியில இணைகிறாங்க. என்ன பண்றாங்கன்னா பாஜக எதிர்ப்பை பிரதானப்படுத்துறாங்க, அஇஅதிமுகவை ஒதுக்குறாங்க. அதுல இன்னொன்னு கவனிங்க, என்டிஏ அந்த கூட்டணியா திமுக பாக்குறாங்க. விஜய் பாஜக தலைமையில் அதுலயும் ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, மற்ற கட்சி. இப்ப ஒரு கேள்வி இருக்குல்ல, என்டிஏ ஆட்சி அமையுமா அஇஅதிமுக ஆட்சி அமையுமா? ஓகே, என்டிஏவோட முதல்வர் வேட்பாளர் யாரு? அப்போ இது இன்னும் பாருங்க, அஇஅதிமுக கூட்டங்களிலேயோ பாஜக கூட்டத்திலேயோ கூட இன்னும் என்டிஏங்கிற பேரை அவங்க இன்னும் பெருசா பயன்படுத்தல. ஆனா திமுக என்ன சொல்லுது, என்டிஏ நீங்க என்டிஏவை தான் நாங்க எதிர்த்து களமாட போறோம், எங்களுக்கு என்டிஏ தான் முக்கியம். அப்ப என்னன்னா அவங்க ரொம்ப தெளிவா போறாங்க. இந்த அதிமுகவை தள்ளி வச்சுட்டு தான். இதுல இன்னொன்னு இருக்கு இல்லையா, இந்தியான்ற ஒரு கூட்டணி 2024 தேர்தலுக்கு இருந்துச்சு. ஓகே, இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாடுன்னு ஒண்ணு சொல்றாங்க. அந்த பதமே எப்படி பயன்படுத்தப்படுது பாருங்க. ஓரணி இப்போ ஒண்ணு சொல்றாங்கல்ல, வெல்வோம் ஒன்றாக, அப்படின்னா என்ன அர்த்தம், நீ உங்க எல்லாரோட ரெப்ரசன்டேட்டிவும் நான் தான், நீங்க வாங்க. இதுல ஒன்று கவனிங்க பெருமாள்மணி, இப்போ பாஜக எதிர்ப்பை கடந்த பல ஆண்டுகளாகவே கூர்தீட்டி அதற்கான தேர்தல் அறுவடை திமுக அணி பண்ணிருக்காங்க. ஆமா, இப்ப விஜயும் அதிமுகவை நான் பேச மாட்டேன், பாஜகவை மட்டும் முதன்மைப்படுத்துவேன்னு சொல்றது இருக்குல்ல, அதுல என்ன கணக்கு, அதுல அவருக்கு என்ன லாபம் சார்? இந்த மண்ணுல உண்மையிலேயே சவால் யாரு சார்? 32 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட கட்சி தானே இவங்க 2 பேருக்கும் சவாலு. சார், இன்னைக்கு போல் பொசிஷன் யார்கிட்ட இருக்கு? திமுக ஆட்சி வேண்டான்னு நினைச்சவங்க, உதயசூரியன் வேண்டான்னு நினைச்சவங்க ரெட்டலைக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமா, 77 இருந்து 11 தேர்தல், 7 தேர்தல்ல ரெட்டலை ஜெயிச்சிருக்கு, 4 தேர்தல்ல
உதயசூரியன் ஜெயிச்சிருக்கு இல்லையா? 77ல இருந்து நீங்க அவங்க அப்போ இப்ப என்ன பண்றாங்க, இவங்க 2 பேருமே ரெட்டலைங்கிறது ஒண்ணு இங்க இல்லவே இல்லை, அவங்களோட நாங்க உரையாடவே மாட்டோம், எங்களுக்கு களத்துல அவங்க உரையாடலே இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க ஏன் எங்கேயோ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோட நான் உரையாடுவேன்றாங்க, இங்க இருக்கிற எதிர்கட்சியோட நான் உரையாட மாட்டேன்னா அப்ப அவங்க இந்த நரேட்டிவை எவ்வளவு கவனமா இது அதிமுக உணர்ந்து இருக்கிறதா தனக்கான இடத்தை தக்க வைக்கணும் சார்? அதுதான் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா அஇஅதிமுக இந்த நேரத்துல கடுமையா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்க வேண்டிய நேரத்துல அவங்க போய் தாவேகாவை கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க ஐயா, திமுக என்டிஏவை விமர்சிக்குதுங்க ஐயா, என்டிஏல இருக்கக்கூடிய அஇஅதிமுக தாவேகாவை விமர்சிக்குதுங்க ஐயா, தாவேகா திமுக விமர்சிக்குதுங்க ஐயா. இப்ப நீங்க ஒரு சராசரி, ஏன்னா பொதுஜனம் வெகுஜனத்துக்கு ஒண்ண கொண்டு போகும்போது பாப்புலிஸ்ட் கல்ச்சர்ல வந்து நீங்க ஜெயலலிதா அம்மா ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, திமுகவா திரு கருணாநிதி அவ்வளவுதான், வேற யாரையும் அவங்க வேற எந்த இடத்துலயும் யாரையும் அவங்க பெருசா விமர்சிக்கவே மாட்டாங்க. ஒரே ஒற்றை தான், ஒரே ஒண்ணுதான். ஒரு சில நேரங்கள்ல அரிதா வேணா வேற எதையாவது சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற அஇஅதிமுக தலைமை வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, திமுக மேல விமர்சனம் வைத்தால் கூட அதை நேர ஐயா ஸ்டாலின் மேல கூர்மைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த வேலையை தாவேகா செய்யுது. தாவேகா ரொம்ப நேரா வந்து கூர்மைப்படுத்துது. ஓகே, அப்போ ஒரு எளிமையா அப்படி புரிஞ்சுக்கலாமா, பாஜக எதிர்ப்புன்றது கடந்த 10 ஆண்டுகள்ல இங்க வந்து தேர்தல் அறுவடைக்கு பலன் அளிச்சிருக்கு, அது ரொம்ப நமக்கு எளிதா இருக்கு, தோதா இருக்குன்றது ஐயா ஸ்டாலினுடைய எழுச்சியும் ஐயா மோடியினுடைய எழுச்சியும் ஒன்றாகத்தானே நடந்தது. நீங்க ஐயா ஸ்டாலினோட எழுச்சி என்னது, 2014ல இந்தியா கூட்டணி இந்தியாவிலேயே அதிக வாக்குகள் 50% மேல தமிழ்நாட்டுல தான் வாங்குச்சு. இந்தியா முழுக்க ஐயா மோடி 8 மாநிலங்கள்ல 50க்கு மேல வாங்கினாரு. அப்போ ஐயா ஸ்டாலினுடைய அரசியல் எழுச்சியும் ஐயா மோடியினுடைய அரசியல் எழுச்சியும் ஒரே காலத்துல நடக்குது. அப்ப என்னன்னா ஐயா ஸ்டாலின் அதை இந்த முறை தமிழக அரசியல் களத்துக்குள்ளேயும் கூட்டிட்டு வராரு.